Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே ஹாப்பினஸோட இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் நம்ம ப்ரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு சூப்பரான சாங்க்கு ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? எல்லாரும் செம்மையா ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இயேசுவை வர்ஷிப் பண்ணலாமா? Hello friends, let us all worship together. Would you be free from the burden of sin? That's power in the blood, power in the blood. Would you or evil a victory with? There's wonderful power in the blood. There is power, wonder working power in the blood.
Would you be free from your passion and pride? There's power in the blood, power in the blood. Comfort your cleansing to Calvary's top. There's wonderful power in the blood. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Would you be wider, much wider than snow? There's power in the blood, power in the blood. Sin stains are lost in its life-giving flow. There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you do service for Jesus your King? There's power in the blood, power in the blood. Would you live daily His praises to sing? There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏசப்பா சூப்பராக வர்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டோம். அபி, இன்னைக்கு என்ன தீம்? இன்னைக்கோட தீம் வந்து கர்த்தருடைய பந்தி. இந்த தீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸ்டோரி டைமில் நம்ம பிரைஸ் அக்கா வெயிட் பண்ணுறாங்க. வாங்க ஸ்டோரி கேட்க போகலாம். ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா தி லார்ட்ஸ் சப்பர், அதாவது கர்த்தருடைய பந்தி. ஸோ கர்த்தருடைய பந்தினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்போம்ல, நம்ம சர்ச்சில் மாதத்தில் வாரம் என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய பந்தியை நம்ம என்ன பண்ணுவோம்? அனுசரிப்போம். அது எதுக்காக பண்ணுறோம்? ஏசப்பாவோட மரணத்தை நினைவு கூறுறதுக்காக நம்ம செய்கிறோம். சரி, கர்த்தருடைய பந்தினா என்ன, அது எவ்வளோ முக்கியம், அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கர்த்தருடைய பந்தி எதுக்காக செய்கிறோன்னா ஏசப்பாவோட மரணத்தை நினைவு கூறுறதுக்காக நம்ம செய்கிறோம். அப்போது இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏசப்பாவோட மரணம் எவ்வளோ உயர்ந்த ஒரு விஷயம், எவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஏசப்பா யாருக்காக மரித்தாங்க? நமக்காக மரித்தாங்க. இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உலகத்திலே பாருங்களேன், நிறையா கோர்ட் இருக்குது இல்லையா? நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது? சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கோர்ட்ஸ் இருக்குது. அந்த கோர்ட்டில் யார் இருப்பாங்க? ஜட்ஜு இருப்பாங்க. அந்த ஜட்ஜு என்ன செய்வார்? யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க? பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு கண்டிப்பாக. அதுலேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? தப்பவே முடியாது. இப்போ இந்த உலகத்திலேயே என்ன செய்கிறாங்க? ஜட்ஜெல்லாம் என்ன செய்கிறாங்க? நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க தப்பு பண்ணுறவங்களுக்கு. அப்போது காட் ரொம்ப பெரியவங்க, எல்லாரோட பெரியவங்க இல்லையா? காடுக்குன்னு என்ன செய்யிருக்கு? நீதி இருக்குது. அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ என்ன செய்வாங்க? யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ கண்டிப்பாக என்ன உண்டு? தண்டனை உண்டு. அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறோம்? தப்பு பண்ணியிருக்கிறோம், பாவம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக மனுஷனாக இருக்கிற எல்லாருமே என்ன செய்வாங்க? கண்டிப்பாக பாவம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே என்ன தான் பண்ணப்பட்டிருக்கணும்? பனிஷ் பண்ணப்பட்டிருக்கணும், தண்டனை நமக்கு கிடச்சிருந்துருக்கணும். ஆனால் நம்மளோட ஜட்ஜான காட் என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரையும் பார்த்து மனசு இறங்கியிருக்கிற மனதுருகி என்ன செஞ்சுருக்குறாங்க? நம்மளை ரொம்ப நேசித்ததுனால, நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருந்ததுனால என்ன செஞ்சுருக்குறாங்க? இவங்க மறிக்கக்கூடாது, இவங்க அவங்க பாவங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டாம், நான் என்னோட ஒரே மகனே என்ன செய்கிறேன்? இவங்களுக்காக என்ன செய்கிறேன்? நான் தியாகமாக கொடுக்குறேன். நான் என்ன செய்கிறேன்? என்னோடய மகனே நான் மறிக்க கொடுக்குறேன். அப்போ என்ன செய்வாங்க? இவங்கெல்லாம் வாழ்வாங்க. மனுஷங்களாக நீங்கள் நான் எல்லாம் என்ன செய்வோம்?
வாழ்வோம் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, காட் அவங்களோட ஒரே குமாரனாகிய ஏசப்பாவை என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க. எதுக்காக அனுப்புனாங்க? நமக்காக பாடுபடுறதுக்காக அனுப்புனாங்க, நமக்காக மரிக்கிறதுக்காக அனுப்புனாங்க. யாராவது செய்வாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஜட்ஜே எடுத்துக்கோங்களேன். அவர் செய்வாரா? தப்பு பண்ணுற ஏதோ ஒரு மனுஷனுக்காக ஒரு ஜட்ஜ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் இருக்கிறாங்க. ஒரு தப்பு பண்ணுற ஒரு மனுஷனுக்காக அவரையே பலியாக கொடுப்பாங்களா? தன்னையே பலியாக யாராவது கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த பையனுக்காக நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன், நான் இந்த பையனுக்காக தண்டனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? எந்த ஒரு ஜட்ஜாவது சொல்லுவாங்களா? மாட்டவே மாட்டாங்க இல்லையா? யாருமே பண்ணக்கூடாத ஒரு பெரிய விஷயத்த என்ன செஞ்சுருக்குறாங்க, காட் பண்ணியிருக்கிறாங்க நமக்காக. நம்ம தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தன்னையே என்ன செஞ்சுருக்குறாங்க, பலியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, நம்ம ரொம்ப நேசித்ததுனால நம்ம தண்டிக்கப்படக்கூடாது, நம்ம அந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அன்னைக்கு யார் மறிச்சாங்க அப்படின்னா ஏசப்பா மறிச்சாங்க, சிலுவையில் மறிச்சாங்க. அன்றைக்கி யார் அந்த சிலுவையில் இருந்திருக்கணும்னா, தப்பு பண்ண நம்ம தான் இருந்திருக்கணும். மனுஷங்களாகி நம்ம தான் என்ன செஞ்சுருக்கணும், அந்த சிலுவையில் நம்ம இருந்திருக்கணும். நம்ம தான் ஏசப்பாவோட இடத்துல இருந்திருக்கணும். ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக, நம்ம பாவங்களுக்காக அது எல்லாத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கிட்டு, ஏசப்பா மேலே அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அன்றைக்கி சிலுவையில் பாடுபட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, நிறையா கேலிகளெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாம் ஏசப்பாவை என்ன செஞ்சாங்களாம், அற்பமாக பார்த்தாங்களாம். அவர் யார்? பெரிய கடவுள், உங்களை படைத்தவர், என்னைய படைத்தவர், இந்த உலகத்தையே படைத்தவர். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, இந்த உலகத்தில் அற்பமாக பார்க்கப்படுறாரு, அடிக்கப்படுறாரு. நிறைய பாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா படுறாங்க, ரொம்ப நிந்திக்கப்படுறாங்க. எதுக்காக? யாருக்காகனா நமக்காக. நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அன்றைக்கி யார் கஷ்டப்படுறாங்க, ஏசப்பா கஷ்டப்படுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. அது நம்ம பாவங்கள் எல்லாம் சிலுவையில் சுமக்கிறாங்க, கடைசியில் மரிக்கிறாங்க. ஸோ யாருக்காக? நமக்காக மரிக்கிறாங்க. அன்னைக்கு ஏசப்பா மரிச்சனால தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம், இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றவங்களாக இருக்கிறோம். ஏசப்பாட்ட இன்றைக்கி நம்ம தைரியமாக போக முடியுது அப்படின்னாலே அவரோட மரணம் தான் பெரிய காரணம். இன்றைக்கி நம்ம ஜெபத்தில் ஏசப்பா என்னோடய பாவங்கள்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியுதுன்னா அதுக்கு யார் காரணம்? அன்னைக்கு ஏசப்பா நம்ம பாவங்களுக்காக மரிச்சது தான் காரணம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? நம்ம இந்த உலகத்தை முடித்ததுக்கப்புறமும் என்ன செய்வோம், நித்தியமாக பரலோகத்துக்கு போய் வாழ்வோம். ஏசப்பாவை பிலீவ் பண்ணுற நம்ம ஒவ்வொருவரும் பரலோகத்தில் ஏசப்பா கூட ஜாலியாக ஹாப்பியாக நம்ம வாழ்வோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு யார் தான் காரணம்? ஏசப்பா தான் காரணம். அன்னைக்கு ஏசப்பா நமக்காக மரிச்சது தான் காரணம். ஏசப்பா அன்னைக்கு நமக்காக அப்படி பண்ணலைன்னா இன்றைக்கி நமக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்காது, நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையே இருந்திருக்காது. அப்போது பெரிய நம்பிக்கையே யார் தான்? ஏசப்பா தான். ஒரே வழியும் ஏசப்பா தான். வழியை நமக்கு அமைச்சு கொடுத்துட்றாங்க. எப்படி நம்ம பரலோகத்துக்கு போகணும், எப்படி காடு கிட்ட நம்ம போகணும் அப்படின்ற ஒரு வழியை நமக்கு ஏசப்பா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது சாதாரண ஒரு விஷயமா? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? நம்ம யாராலையும் செய்யக்கூடாத ஒரு விஷயம். நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுறதுக்கு நம்ம யாருமே என்ன கிடையாது அப்படின்னா டிசர்விங் கிடையாது. இந்த ஒரு பெரிய கிருபையை பெறுறதுக்கு நம்ம யாருமே என்ன கிடையாது, டிசர்வ் பண்ணவே கிடையாது. கரெக்டாக? நம்ம யாருமே தகுதி கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு கடவுள் மனுஷங்களுக்காக மறிக்கிற ஒரு காரியத்தை நம்ம டிசர்வ் பண்ணுறதே கிடையாது, ஆனால் பண்ணவே கிடையாது. ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சுருக்காங்க, ஹி சோஸ் லவ். அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அன்பை தெரிந்து நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுத்துருக்குறாரு. ஸோ நம்ம என்ன செய்யணும், இது என்றைக்குமே ஒரு சின்ன விஷயமா பார்க்கக்கூடாது. என்றைக்குமே இது எவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்குரிய கணத்தை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதான் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் வந்திருந்தப்போவே இந்த கர்த்தருடைய பந்தி அப்படின்றது மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்திருந்தப்போ அவர் பந்தியை அவர் அனுசரிச்சிருக்கிறார். கர்த்தர், அதாவது ஏசப்பா ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் என்னென்னா சப்பர், லார்ட்ஸ் சப்பர். அதாவது கர்த்தருடைய பந்தியை அவரே ஆரம்பித்து வைக்கிறார். என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்துக்கு வந்திருந்தப்போ மரிக்கிறதுக்கு முன்னாடி சீஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பத்தை விட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி திராட்சை ரசத்தையும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இந்த அப்பம் உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்போது அந்த அப்பம் என்ன அப்படின்னா, அப்பத்தை இன்றைக்கி நம்ம அனுசரிக்கிறோன்னா அது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, நமக்காக பிற்கப்பட்ட ஏசப்பாவோட சரீரமாக இருக்குது. அவரோட மரணத்தை நம்ம நினைவு கூறுறோம். அதே மாதிரி திராட்சரசத்தை என்ன சொல்கிறாங்க, இது என்னுடைய ரத்தம் அப்படின்ற அதுக்கு அடையாளமாக சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம அதாவது திராட்சரசம் நம்ம அனுசரிக்கிறாங்க இல்லையா கர்த்தருடைய பந்தியில், அது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, ஏசப்பாவுடைய ரத்தம் நமக்காக அன்னைக்கு சிந்தப்பட்ட ஏசப்பாவோட ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஸோ இது எதுக்காக பண்ணுறோம், ஏசப்பா அன்னைக்கு நமக்காக மரிச்சதை நினைவு கூறுறதுக்காக நம்ம இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம். ஸோ இது ஏசப்பாவே ஆரம்பித்து வச்ச ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா சொல்கிறாங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா வேறு எதையுமே நம்மளை செய்ய சொல்லலை. அதாவது என்னோடய பர்த்டேவை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லவே இல்லை. ஆனால் ஏசப்பா நம்மளை நினைவு கூற சொன்ன ஒரே விஷயம் என்ன, ரிமெம்பர் பண்ண சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா அவருடைய மரணம். அப்போ அவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நினைவு கூறணும். எதுக்காக நினைவு கூறணும், ஏன்னா அது ஒரு பெரிய யாருமே செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை ஏசப்பா நமக்காக செஞ்சுருக்குறாங்க. அவ்வளோ பெரிய தியாகத்தை நமக்காக செஞ்சுருக்குறாங்க. அப்போ அதுக்குரிய மதிப்பை அதுக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும், அதை நம்ம நினைவு கூறணும். ஏன்னா சிலுவை தான் நம்மளுடைய பலனாக இருக்குது. அவருடைய சிலுவையினால தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், வாழ்கிறோம், ஜீவிக்கிறோம், நம்பிக்கை இருக்கிற இன்றைக்கி நமக்கு இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜுமே ஏசப்பானால தான் நமக்கு உண்டாயிருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம நினைவு கூறணும். ஏசப்பாவோட மரணத்தை உண்மையாக நம்ம நினைவு கூறணும், உண்மையாக அதை நம்ம தியானிக்கணும். கர்த்தரோட பந்தியில் அதுக்குரிய கனத்தை நமக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தோம் எவ்வளோ முக்கியம், இது நம்ம நினைவு கூறுறது எவ்வளோ முக்கியம். ஏசப்பா எவ்வளோ பெரிய காரியத்தை நமக்காக செஞ்சுருக்குறாங்க, யாருமே செய்யக்கூடாத பெரிய காரியத்தை நமக்கு செஞ்சுருக்குறாங்க. அப்போது இதை நம்ம எவ்வளோ முக்கியமாக நம்ம நினைவு கூறணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இதை எப்படி நம்ம அனுசரிக்கணும், கர்த்தருடைய பந்தியை நம்ம எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பயபக்தியோடு இருக்கணும். அதுக்குரிய ரெவரன்ஸை நம்ம கொடுக்கணும். அதாவது இது ஏசப்பாவோட வெளியேற பெற்ற ரத்தம். அதாவது நம்ம தப்பு செஞ்சுருக்குறோம், ஆனால் ஏசப்பா தப்பு செஞ்சாங்களா, இல்லை. அவருடைய ரத்தம் தூய்மையான ரத்தம், ஹோலி பிளட், பரிசுத்தமான ரத்தம் தான் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பாவமே செய்யாதவருடைய ரத்தம் பாவம் செஞ்ச நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அவ்வளோ ஒரு மேன்மையான விஷயத்தை நம்ம அனுசரிக்கிறோம். அப்போ அதுக்குரிய பயபக்தி நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. அப்போது பயபக்தியோட அதுக்குரிய ரெஸ்பெக்டோட நம்ம வேறு எதையும் பற்றி யோசிக்காமல், கர்த்தருடைய பந்தியில் நம்ம வேறு எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்கக்கூடாது, விளாண்டுட்டு இருக்கக்கூடாது, நம்மளுடைய கவனம் வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஒரே விஷயத்தில் தான் இருக்கணும், ஏசப்பாவோட மரணத்தில். அதை தியானிக்கிறதுல தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய பயபக்தி நம்மளுடைய இதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஏசப்பாக்குரிய அந்த பக்தி, அந்த பயபக்தி நமக்கு உண்டாயிருக்கணும். ஸோ அதுதான் என்ன ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம பயபக்தியோடு அனுசரிக்கணும். ரெண்டாவது, நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம் நம்மளையே சோதித்து பார்க்கணும். இப்போது நம்ம அப்பப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறது உண்டு இல்லையா. ஆனால் ஏசப்பா நம்ம கிருபையாக இறங்கி நம்மளை மன்னிக்கிறாங்க. ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், நம்ம அம்மா அப்பா வெறுத்து பேசியிருக்கிறோமா, பொய் சொல்லியிருக்கிறோமா, யாரையா ஹர்ட் பண்ணியிருக்கிறோமா, இல்லை ஏசப்பாவையே ஹர்ட் பண்ணியிருக்கிறோமா, ஏதாவது செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்க்கணும். அப்படி நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஸோ இது ரெண்டாவது காரியம், சோதித்து பார்க்கணும், நம்மளே நம்ம சோதித்து பார்க்கணும். மூணாவது, அதுக்காக நம்ம ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும். சும்மா வேர்ட்ஸில் மன்னிப்பு கேட்குறது இல்லை, உண்மையிலே அதுக்காக நம்ம மனம் வருந்தி ஏசப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உண்மையிலே அதை நம்ம ஃபீல் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா ஏசப்பாட்ட அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும். நாலாவது, நம்ம அந்த பாவத்தெல்லாம் திரும்ப செய்யாதபடி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏசப்பா இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நீங்கள் மன்னிச்சதுக்காக உமக்கு நன்றி, ஆனால் இதுக்கப்புறம் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஏசப்பா, உமக்கு பிரியமான வாழ்வேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நல்ல தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த 4 காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பந்தியில் நம்ம செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னேன், பயபக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்மளே நம்ம சோதித்து பார்க்கணும், நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, பாவம் பண்ணியிருந்தால் அதுக்கு என்ன செய்யணும். மூணாவது, அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும், மனம் வருந்தி உண்மையாக என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். நாலாவது என்ன செய்யணும், நம்ம தீர்மானம் எடுக்கணும், இனிமேல் ஏசப்பாவுக்கு பிரியமாக தான் நான் வாழ்வேன், இந்த பாவங்களை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். ஸோ இவ்வளோ ஒரு கனமுள்ள காரியத்தை தான் கனமாக தான் நம்ம என்ன செய்யணும், இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு ரெவரன்ஸோடு தான் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய பந்தியை நம்ம அனுசரிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கண்டிப்பாக உங்களோட மனசில் வச்சுருக்கணும் குட்டீஸ். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் ஒரு செஷனாகவும் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு செஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பப்பட் ட்ராமா வரப்போகுது. எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? எனக்கு பயமா இருக்கு. நீ திரும்பவும் முயற்சி செய்ய கடவுள் உனக்கு உதவி செய்வார். நான் தோத்து போனா கூடவா? ஆமா, அவர் உனக்கு பலத்தை தருவார். சரி, நான் முயற்சி செய்றேன். If I fail doing this, then I will get bad name. If you win, then you will be flying with your wings. You'll get such good feelings, so try new things. கடவுள் எப்போதும் நமக்கு உதவி செய்ய அங்கேயே இருக்கிறார். அதனால் எதையும் செய்ய தைரியமாக இருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஃப்ரெண்ட்ஸ், பப்பட் ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு லைஃப் அப்ளிகேஷன் பார்த்துட்டு வந்துடலாமா? அதில் என்னெல்லாம் டாஸ்க் சொல்கிறாங்கன்னு கவனிப்போம். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த லைஃப் அப்ளிகேஷனில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம போன வாரம் என்ன டாப்பிக்கில் கற்றுக்கிட்டோம்? எஸ், க்ரோ ஃபார் ஜீசஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கற்றுக்கிட்டோம்ல. அதில் என்னெல்லாம் டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அக்கா? ஏசப்பாவோட ஊழியக்காரங்களை மதிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆமாம் தானே? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? பைபிளை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக என்ன டாஸ்க் கொடுத்துருந்தாங்க? எஸ், சர்ச் பாஸ்டர்ஸனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணோம். நம்ம சர்ச்சில் உள்ள எல்லா பாஸ்டர்ஸ்க்காகவும் நம்ம வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணோம். ஓகே, இந்த வாரம் நம்ம லைஃப் அப்ளிகேஷனில் பார்க்க போகிற டாபிக் வந்து லெட் ஜீசஸ் க்ளீன் ஆர் ஹார்ட்ஸ். ஓகேவா? ஏசப்பாக்கு வந்து நம்ம வந்து டெய்லி குளிச்சுட்டு கை கால் மட்டும் நல்லா க்ளீனாக வச்சுருந்தா பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹார்ட்டையும் நம்ம வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம ஹார்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 டாஸ்க் இருக்குது. இந்த 4 டாஸ்க்கை நம்ம இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, மற்றவங்களை மன்னிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள என்ன பண்ணணும்? நம்ம மதிக்கணும். அடுத்து, நம்ம அப்பா அம்மா சொல்கிற வேலையெல்லாம் ஆன் டைமில் முடித்து நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நம்ம முழு மனதோட ப்ரேயர் பண்ணணும். ஓகே, 4th டாஸ்க் என்ன அப்படின்னா, ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்? ஏசப்பா நமக்கு ஒரு சூப்பரான லைஃப் கொடுத்துருக்காங்கல்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல அப்பா, நல்ல அம்மாலாம் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரேயரோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, எங்கள் மேலே நீங்கள் வச்ச அன்புக்காக நன்றி. எங்கள் பாவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் மறிச்சதுக்காக நன்றி. உங்கள் தியாகத்துக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் பாவங்கள்லாம் நீங்கள் மன்னிங்க. நாங்கள் உங்களுக்காக வாழ்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நிறைய கற்றுக்கிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்களுக்கு கொடுத்த எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அபி, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. எஸ், கரெக்டாக சொன்னேன். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ரிலேட்டடாக தான் ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். உங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ குட்டீஸ், இந்த வாரமும் நம்ம ஃபாதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு ரிலேட்டடான ஒரு சின்ன கிராஃப்ட் பண்ணி அதை வந்து நம்ம அப்பாவுக்கு செய்து கொடுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாமா? ஒரு ஸ்மால் பிட், ஏதாவது எனி கலரில் ஒரு ஸ்மால் பிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து 5x21 சென்டிமீட்டர். அப்புறம் ஒரு ஸ்மால் பிட் எல்லோ கலரில் வந்து ஒரு பிட் பேப்பர் எடுத்திருக்கேன். பென்சில், ஸ்கேல், கலர் பென், சிசர், சர்க்கிள் போடுறதுக்காக ஒரு கேப் எடுத்திருக்கேன். அப்புறம் கம், அதோட ஸ்மால் பீட்டு ரெட் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். 5x21 சென்டிமீட்டரில் வந்து ஸ்மால் பீட் பேப்பர் எடுத்திருந்தேன் இல்லையா? அதில் 7 சென்டிமீட்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணி அதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம இப்போ இந்த மார்க் பண்ணுறதுலேருந்து ஃபோல்ட் பண்ணி விட போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் அப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி விட்டாச்சு. அதை இப்படி வெளியோடி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சைடில் உள்ள சீட் எடுத்து வெளியோடி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
இந்த சைடும் வெளியோடி பண்ணி எடுத்துடலாம். இப்படி கிடைக்கும். ரெட் கலரில் ஒரு பிட் பேப்பர் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்மால் பிட் பேப்பர் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பென்சில் எடுத்துட்டு பேண்டி பண்ணுறது மாதிரி நீங்களும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் வரைஞ்சி எடுத்தீங்கன்னா இதை கட் பண்ணால் ஹார்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிட்டு இல்லையா, இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஒட்டி விட்டுக்க போகிறோம். ஒட்டி விட்டுட்டு இதில் எக்ஸஸாக இருக்கு இல்லையா, இந்த பேப்பரை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ பிளாக் கலர் பென் எடுத்து அதுக்கு முன்னாடி இதுக்கு ஹெட்டுக்கு வந்து ஒரு சர்க்கிள் நம்ம இப்போ வரைய போகிறோம். இப்போ ஒரு ஸ்மால் பிட் எல்லோ கலர் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இந்த கேப்பை வச்சு நம்ம சர்க்கிள் போட்டு எடுத்து வெட்டிட்டு வந்துடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட் பண்ணியாச்சு. இதை இதுக்கு கீழே கொடுத்து நம்ம இப்படி ஒட்டிட்டு வந்துடலாம். ஒட்டியாச்சு. இப்பவும் ஒரு பிளாக் பென் எடுத்து இதை ஓப்பன் பண்ணி இதோட எல்லா எட்ஜ்லேயும் வந்து நம்ம டிசைன் பண்ணி விட்டுடலாம். டிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கலர் பென் எடுத்து இதில் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு நம்ம எழுதிட்டு வந்துடலாம். அப்புறமா இன்னொரு கலர் பென் எடுத்து இந்த சைடும் எழுத போகிறோம். இதில் பெஸ்ட் டேட்னு எழுத போகிறோம். அப்புறமா ரெட் கலர் பென் எடுத்து இதில் வந்து குட்டி குட்டியாக ஹார்ட் போட்டு விட போகிறோம். இப்போ உள்ளெல்லாம் நம்ம இதை எழுதி முடிச்சாச்சு. இப்போ வெளியோடி வந்து இதை டிசைன் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்படி பண்ணிவிட்டு இப்போது இந்த ஹெட்டில் வந்து நம்ம ஐஸ் நோஸ் எல்லாம் போட போகிறோம். அதுக்கு ஒரு பிளாக் பென் எடுத்து இப்படி வரைஞ்சிட்டு அதுக்கு நோஸ்க்காக இப்படி ஒரு கேப் எடுத்து ஹாஃப் சர்க்கிள் போட போகிறோம். பார்த்தா ஒரு ஸ்மைலி பேஸில் இருக்குது. இதே மாதிரி செய்து நம்மளும் நம்ம அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவோம். இதில் மேலே வந்து இப்படி இருக்கும், இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? அதே மாதிரி அந்த கிராஃப்டை செஞ்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நமக்கு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிராஃப்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பப்பட் டான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு ஸ்டைலா தான் நடப்பேன். ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு கெத்தா தான் நடப்பேன். ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு ஹாப்பியா தான் நடப்பேன். பயணம் ரொம்ப சூப்பர், கவலை பயம் எனக்கு ஏதோ இல்ல. இயேசுவோட பயணம் ரொம்ப சூப்பர், கவலை பயம் எனக்கு ஏதோ இல்ல. தோளின் மீதே சுமந்தே செல்வார், பாதம் கல்லில் மோதாமல் காப்பார். தோளின் மீதே சுமந்தே செல்வார், பாதம் கல்லில் மோதாமல் காப்பார். நானும் அவர் பின்னே செல்லுவேன், ஜாலியாக நானும் அவர் பின்னே செல்லுவேன். பயணம் ரொம்ப சூப்பர், கவலை பயம் எனக்கு ஏதோ இல்ல. இயேசுவோட பயணம் ரொம்ப சூப்பர், கவலை பயம் எனக்கு ஏதோ இல்ல. புயல் அடிச்சாலும் அலையடிச்சாலும் முகாமல் என்றும் என்னை காப்பார். புயல் அடிச்சாலும் அலையடிச்சாலும் முகாமல் என்றும் என்னை காப்பார். ஜாலியாக இயேசுவோடு பயணம் செய்வேன், ஜாலியாக இயேசுவோடு பயணம் செய்வேன். ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு ஸ்டைலா தான் நடப்பேன். ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு கெத்தா தான் நடப்பேன். ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு ஹாப்பியா தான் நடப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், பப்பட் டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இன்றைக்குள்ள ப்ரோக்ராம்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் சூப்பரான ப்ரோக்ராம்ஸோட நாங்கள் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். until then, bye. Bye.